Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி ஆலு சமோசா. இந்த ஆலு சமோசா வந்து பஞ்சாபில ரொம்ப ஃபேமஸான சமோசா. இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யலாம். வாங்க நான் இப்ப செஞ்ச ஆலு சமோசா எப்படி வந்திருக்குங்கறத உங்களுக்கு நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. சூடா இருக்கு கொஞ்சம், அதனால உடைக்க கஷ்டமா இருந்துச்சு. பாருங்க, நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்ல கிறிஸ்பியா மேலலாம் பாருங்க பிஸ்கட் மாதிரி இந்த மாதிரி திக்னஸா இருந்தா தான் இது பெர்ஃபெக்ட்டான ஆலு சமோசா. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி சமோசா நீங்களும் செய்யணுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆலு சமோசா செய்யறதுக்கு நாம முதல்ல மாவை பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு தான். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஆலு சமோசா பொறுத்த வரைக்கும் ஓமம் சேர்த்து தான் செய்வாங்க. அதனால ஓமத்தை எடுத்து இந்த மாதிரி கையில உள்ளங்கையில வச்சு லேசா இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அப்படி பண்ணா அந்த ஓமத்தோட வாசனை நல்லா இருக்கும். நான் எடுத்துருக்கிற 2 கப் மைதா மாவுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். 1 கப் மாவுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணாதான் நம்மளுடைய ஆலு சமோசா கிறிஸ்பியா சாஃப்டாவும் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற நெய் வந்து மாவோட நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா விரலால நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா புட்டுக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டோட டெக்ஸ்சர் இல்லை பிரெட் கிரம்ஸ் இந்த மணல் மாதிரியே நம்மளுக்கு அதனுடைய டெக்ஸ்சர் இருக்கணும். அந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுடைய ஆலு சமோசா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணி மாவை பசைங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற தண்ணி வந்து சில் வாட்டர். இதுக்கு சில் வாட்டர் யூஸ் பண்ணி கலந்தா தான் நம்மளுக்கு கிறிஸ்பியான சமோசா கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கெட்டியான மாவா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கெட்டியான மாவா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை ஒரு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. இது ஊற டயத்துல நம்ம இதுக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் மசாலா வந்து முதல்ல வறுத்து வைக்கணும். அதுக்காக இந்த தனியா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா செவக்க வாசம் வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு இதை இடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பொடிசா இஞ்சியும் பூண்டையும் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ வந்து 5-6 முந்திரி பருப்பை மட்டும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து உலர் திராட்சை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஏன்னா பஞ்சாபி ஆலு சமோசாவில் வந்து உலர் திராட்சை கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதோட ஒரு வெங்காயத்தை வந்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பளபளப்பாக வதங்கினா போதும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்து தோலை உரிச்சு பொடிசா நறுக்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முழுசாவே மசிச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்தா நல்லா இருக்குங்கிறதால அப்படி சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கோட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே சமயம் நார்த் இந்தியன் மசாலாவுடைய ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தனியா, ஜீரகம், சோம்பு, அதெல்லாம் நான் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரகரப்பாக தான் இடித்து வைக்கணும், பொடி பண்ணக்கூடாது. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சமோசாக்குள்ளே பூரணமாக ரெடி பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச மாவு வந்து நல்லா ஊறியாச்சு. நான் ஒரு 6 உருண்டை வந்துச்சு நான் எடுத்துருக்கிற மாவுக்கு, அதனால் 6 உருண்டை எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு உருண்டை இப்போ நம்ம தேய்க்கலாம். நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்கணும். அதே சமயம் ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக தான் தேய்க்கணும். நல்லா நீல வாக்கில் தேய்க்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப்லலாம் தேய்க்கக்கூடாது, நீல வாக்கில் தேய்ச்சாதான் நம்ம இதை வந்து ஒரு உருண்டை வந்து நம்மளுக்கு 2 சமோசா செய்ய போகிறோம். அதனால நீல வாக்கில் தேய்ச்சிக்கோங்க. நீல வாக்கில் தேய்ச்சிட்டு நம்ம காமிக்கிற பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் பொரிச்சா நம்மளுக்கு அந்த திக்னஸ் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல பிஸ்கட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நடுவில் நீளமாக இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இதில் வந்து 2 சமோசா செய்யலாம். இந்த மாதிரி 2 எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, இதே மாதிரியே நீங்கள் மடிச்சுக்கோங்க. சமோசாக்குள்ளே பூரணம் வைக்கிறதுக்கு சமோசா எப்படி மடிக்கணும்னு பாருங்க. இதில் ஒரு பாதியாக மடிச்சுட்டு தண்ணியை தொட்டு நல்லா ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னொரு பகுதியும் வச்சு நல்லா ஒட்ட வச்சிருங்க.
ஒட்ட வச்சுட்டு இந்த மாதிரி குழி பண்ணிட்டு நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பூரணத்தை வந்து வைங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ சமோசாவை சுற்றிலும் நல்லா தண்ணியை தொட்டு தடவி விட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக ஒட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா உள்ள வைங்க. அளவுக்கு அதிகமாக வைக்காதீங்க. அப்புறம் வந்து சமோசாவை விட்டு வெளியில் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த ஜாஸ்தியாக உள்ள பக்கத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இந்த மாதிரி எடுத்து ஒட்டுங்க. இதுக்கு பேர் வந்து கணபதி மடிப்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுதான் சமோசா வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மடித்தாதான் அப்படி நிற்க வச்சு அழகாக நிற்கும். பாருங்கள், சூப்பராக நிற்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் நீட்டாக செஞ்சுருங்க. இந்த மாதிரியே எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம பொரிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 4 சமோசா மட்டும் பொரிச்சு காமிக்கிறேன். அதனால் 4 சமோசா மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஓரளவுக்கு எண்ணெயை ஊற்றி வைங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அதாவது ஜாஸ்தி சூடாகக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த சமோசா வந்து போடணும். ஹீட்டும் மீடியமாக தான் இருக்கணும். ஹைலே இருக்கக்கூடாது, சிம்லேயே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் டெக்ஸ்சரும் நல்லா கலர் கொடுத்து நல்லா வரும். அதாவது நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றி தான் நம்ம பொரிக்கணும். மூழ்கிற மாதிரி இருந்தால் தான் கடையில் கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான கலர் பரவி நம்மளுக்கு ஒரே மாதிரி பொன்னிறமாக இந்த சமோசா கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டு தான் இதில் செய்யணும். இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கலர் மாறும். கலர் மாறும்போது கொஞ்சம் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா கலர் கொடுத்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய சமோசா இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம சமோசா வந்து எடுத்து வச்சிடலாம். பொதுவாக இந்த சமோசா வந்து வேகிறதுக்கு கண்டிப்பாக வந்து 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் பொறுமையாக 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா அழகாக பொரிச்சா மட்டும்தான் இந்த கலரும் அதோட டெக்ஸ்சரும் நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து அவசர அவசரமாக ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக பொரிச்சு எடுத்தோம்னா நிச்சயம் வந்து வெளியில் வந்து கலர் வந்து ப்ரௌன் ஆயிரும். ஈஸியாக வந்து நம்மளுக்கு நமுத்தும் போயிடும். இந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சா மட்டும்தான் கிறிஸ்பியான அந்த பிஸ்கட் மாதிரி டெக்ஸ்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் மெயின்டைன் ஆகும். அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுங்க. இப்போ நம்மளுடைய சமோசா எல்லாம் பொரிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் எப்படி சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெச்சப் இல்லைனா சாஸோடு நம்ம பரிமாறினா நம்மளுடைய சூப்பரான பஞ்சாபி ஆலு சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு இஃப்தார் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் டிஃபனுக்கு, அதுக்கப்புறம் டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆலு சமோசா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய் அண்ட் தேங்க்யூ.